புதுசாக வரக்கூடியவங்கலாம் என்ன நினச்சி வர்றாங்கன்னா, நமக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கும், எம்பி எலெக்ஷனுக்கு டிவிகேல வந்து கேண்டிடேட் கிடையாது, ஏன்னா எல்லாரையுமே வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் நிப்பாட்டிட்டாங்க, அதனால் எம்பி எலெக்ஷனுக்கு ஆள் இல்லை, நம்ம உள்ளே போனோம்னா எம்பி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் தவேகாவுக்கும் உள்ள பிரச்சனை. தவேகா அப்படிங்கிறது வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கு அப்புறமா வந்து கட்சியில் சேர்ந்தவங்க, டிவிக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உள்ளே வந்தவங்க. இதில் வந்து மாற்றுக் கட்சியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் மக்கள் இயக்கங்கிறவன் அவன் ஃபஸ்ட்டில் இருந்து சுறா படம் வந்ததுலேருந்து, பூவே உனக்காக படம் வந்ததுலேருந்து, அவன் லவ் டுடேலேருந்து அவன் வந்து ரசிகராக இருப்பான். இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கெல்லாம் சீட், அதாவது இந்த மாதிரி மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை அப்படின்னா வந்து புதுசாக வர்றவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இந்த புஷியானந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 80% விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுங்க, அவர் ரசிகராக இருந்தவனுக்கு முன்னுரிமை கொடுங்க, புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு 20% கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆதவர்ஜினா தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, புஷியானந்த் அவங்க டீம் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதவர்ஜினா கூட்டிகிட்டு வந்த வெளி ஆளுங்கள் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வரக்கூடியவங்க வந்து விஜய் கட்சிக்கு பேரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது போய்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் அதே மாதிரி தான் நடந்துச்சு, அதிமுக ஆட்சியில் அதே மாதிரி தான் நடந்துச்சு. யாரையா ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணுறது, உதயநிதியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்னொரு தரப்பை வந்து டேமேஜ் பண்ணுறது. விஜய் பிறந்த நாளில் நிறைய அறிவிப்பு வரும், நமக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும், புதுசு புதுசாக ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் விஜய் பிறந்த நாள் வந்து ஒரு கொண்டாட்டமாக முடிஞ்சு போச்சு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். சார், தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு கட்சி தரப்புல இருந்து புதிய புதிய உறுப்பினர்கள், பெரிய பெரிய முக்கியமான நபர்களும் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் புதிய பொறுப்புகள் அந்த மாதிரி எதுவுமே ஒன்றும் வழங்கலை. அது அவங்களுக்கு எந்த மாதிரி முக்கிய பொறுப்புகள் வழங்க வாய்ப்பு இருக்குமா, இல்லைன்னா எப்படியான பொறுப்புகள் இருக்கும்? பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு செங்கோட்டையன் உள்ளே வரும்போது வந்து பெரிய பொறுப்பு எதுவும் அவருக்கு கொடுக்கல, அவர் தான் இருக்கிறதுலே பெரிய லீடராக உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ஆதவர்ஜினா அவர் வந்து திமுகவில் ஐடிங்கில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் விசிகாவில் முக்கிய பொறுப்பில் இருந்துட்டு அவர் வந்து தாவேகாவுக்கு வந்தார். அப்புறம் வந்து ராஜ்மோகன் அவரே சொல்லியிருக்கிறார், நான் தாவேகாவுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்தேன், அப்படியே உள்ளே வந்துட்டேன், கட்சியில் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் நிர்மல்குமார் அவர் வந்து பிஜேபியில் இருந்தார், அப்புறம் அதிமுகவுக்கு போனார், அப்புறம் அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு வந்தார். அவருக்கும் உள்ளே வரும்போது அவங்களுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பெரிய பொறுப்புகள் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவினுடைய முகங்களாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, புஷியானந்த் இருந்தால் கூட அவருக்கு அடுத்த கட்டம் அப்படின்னா நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், அப்புறம் அருண்ராஜ் ஐஆர்எஸ். பொதுவாக வந்து அருண்ராஜ் அவர் வந்து அண்ணாமலை கூட சேர்ந்து அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவர் தாவேகாவுக்கு வந்து அவர் விஜய் வீட்டில் ரெய்டு விட்டவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. தாவேகாவுக்கு வந்து அவர் இன்னைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கார். அப்போ இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது கட்சியில் பெரிய பொறுப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து முக்கியமான பொறுப்புக்கு வந்து முக்கியமான அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி புஷியானந்த் வந்து கூட்டத்தில் சொல்றாரு. ஆனால் நம்ம நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக வரக்கூடியவங்கலாம் என்ன நினைச்சு வர்றாங்கன்னா, நமக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கும், எம்பி எலெக்ஷனுக்கு டிவிகேல வந்து கேண்டிடேட் கிடையாது, ஏன்னா எல்லாரையுமே வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் நிப்பாட்டிட்டாங்க, அதனால எம்பி எலெக்ஷனுக்கு ஆள் இல்லை, நம்ம உள்ள போனோம்னா எம்பி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, மேயர், சேர்மன், நகராட்சி சேர்மன், பேரூராட்சி சேர்மன், அப்புறம் வந்து கிராமங்களில் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், யூனியன் சேர்மன்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி சேர்மன் போஸ்டிங் எல்லாம் நம்ம ஈஸியாக தட்டி தூக்கலாம். ஏன்னா எல்லாருமே விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதில் நம்ம ஈஸியாக ஜெயிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துக்காக அதிக பேர் உள்ளே வர்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து நிறைய பேர் வர்றாங்க, மற்ற கட்சிகள் திமுகவில் ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள் சேர்ந்து சின்ன சின்ன கட்சிகளை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் உள்ளே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில ஒரு இருக்குது. இல்லைன்னா அங்கே உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த குளறுபடி மத்தியில் உள்கட்சி பூசலும் நடக்க வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க, அது எப்படிங்க சார்? உள்கட்சி பூசல் அப்படிங்கிறது வந்து இப்போ திமுக அதிமுகவில் இருக்கிற மாதிரி பெரிய அளவில் டீமா அப்படி எல்லாம் இல்லை. என்ன அப்படின்னா அங்கே வந்து ரசிகர் மன்றம், அதாவது விஜய் நற்பணி மக்கள் இயக்கமா, விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க நற்பணி மன்றமாக செயல்பட்டாங்கல்ல, அந்த விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் தவேகாவுக்கும் உள்ள பிரச்சனை. தவேகா அப்படிங்கிறது வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கு அப்புறமா வந்து கட்சியில் சேர்ந்தவங்க, டிவிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உள்ள வந்தவங்க. இதில் வந்து மாற்றுக் கட்சியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் மக்கள் இயக்கங்கிறவன் அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து சுறா படம் வந்ததுலேருந்து, பூவே உனக்காக படம் வந்ததுலேருந்து,
அவன் லவ் டுடேல இருந்து அவன் வந்து ரசிகராக இருப்பான். விஜய் வந்து ஒரு கட்சி தொடங்குவார், முதலமைச்சர் ஆவார், நம்ம வந்து கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம் அப்படிலாம் நினச்சி வந்திருக்க மாட்டான். விஜய்க்காக வந்து அவன் ஸ்கூலில் நோட் புக்கு கொடுக்கறது, டியூஷன் நடத்துறது, பால் பவுடர் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது, நிறைய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னதானம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா அந்த விஜய் நற்பணி இயக்கம் தான் முன்னால் இருக்கிறாங்க, விஜய் மக்கள் இயக்கம். அப்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம இருக்கும்போது, நம்ம ஒரு ஆளுமையான இடத்துக்கு வரும்போது நமக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கணும், மாவட்ட பொறுப்போ ஒன்றிய பொறுப்போ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் புதுசாக கட்சியில் வரவங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கிடைக்குது. இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கெல்லாம் சீட், அதாவது இந்த மாதிரி மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை அப்படின்னா வந்து புதுசாக வரவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இந்த பிரச்சனையில தான் வந்து என்ன ஆச்சுன்னா, ஆதவர்ஜுனாவுக்கும் புஷியானந்துக்கும் பெரிய சண்டையே போணுச்சு. என்ன அப்படின்னா, புஷியானந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, 80% விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுங்க, அவர் ரசிகராக இருந்தவனுக்கு முன்னுரிமை கொடுங்க, கண்டிப்பாக புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு 20% கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் எம்எல்ஏ சீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து அதிகமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து அதிகமாக செயல்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கல. ஏன்னா வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து அதிகமாக இங்கே புஷியானந்து டி நகரில் நின்ட்டாரு, ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் நின்ட்டாரு, மரிய வில்சன் நின்ட்டாரு. இந்த மாதிரி அதாவது ராஜ்மோகன் அவரு வெளியிலிருந்து வந்தவர். இந்த மாதிரி வெளி ஆளுங்கள் வந்து அதிக அளவில் நின்னதுனால விஜயும் புஷியானந்தும் தவிர மேக்சிமம் வந்து வெளியாளுகள் வந்து நின்ட்டாங்க. இதனால அவங்களுக்கான சீட்டு கிடைக்கல எம்எல்ஏ எலெக்ஷன்ல. இப்போ இப்படி ஒரு நிலைமை கவுன்சிலர் எலெக்ஷன்ல மேயருக்கு சேர்மனுக்கு இந்த மாதிரி வரும்போது ரசிகர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்களாகவே இருந்துடும். கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து கொடி இது கட்டுறது, தோரணம் கட்டுறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, விசில் போடுறது, டிக்கெட்டு கொடுக்குறது. இனிமே விஜய் படம் வரப்போகிறதும் இல்லை, அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஜனநாயகன் படம் மட்டும்தான், அதுவும் வந்து சென்சாரில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் அது வந்து வரும். இப்போ அப்படி நிலைமை இருக்கும்போது இப்போ வந்து அரசியலுக்கு வந்துட்டோம், அரசியலில் முக்கியமான பொறுப்புக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன சிக்கல் வந்துடுது அப்படின்னா வந்து ஆதவர்ஜுனாவுக்கும் புஷியானந்துக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆதவர்ஜுனா புஷியானந்த் அவங்க ஆதரவாளர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து ரெண்டு தரப்புக்குமே சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆதவர்ஜுனா தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து புஷியானந்த் அவங்க டீம் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதவர்ஜுனா கூட்டிகிட்டு வந்த வெளி ஆளுங்கள் வந்து மாட்டு கட்சியிலேருந்து வரக்கூடியவங்க வந்து விஜய் கட்சிக்கு பேரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா புஷியானந்த் மருமங்க அபிஜித் மேலேயே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து எந்த சைடுல இருந்து வருதுன்னு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ரெண்டு தரப்பும் ஒரு டீமாக வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த டைமில் புஷியானந்த் மருமங்க அபிஜித் வந்து உள்ள தலையிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒன்று போய்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் வந்து ஜெகதீஷ் அந்த ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, அவர் தேர்தல் வியூக நிபுணர். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் இவங்க மேலெல்லாம் வந்து மீடியா வந்து கண் வைக்கிறாங்க. ஒரு மீடியா என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமியை வந்து புகழ்ந்து எழுதுறாங்க, இவர் தான் விஜய் வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு மீடியா என்ன சொல்கிறான், ஜெகதீஷ் தான் முக்கிய காரணம், அவர் தான் ரீல்ஸு இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விஜய் ஜெயிக்க வச்சதே அவர் தான் அப்படின்னு. இன்னொரு மீடியா என்ன சொல்கிறான், புஷியானந்த் தான் வந்து அதிகமாக கள செயல்பாடு மூலமாக ஜெயிக்க வச்சார் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, வாய்ஸ் ஆஃப் காமன், ஆதவர்ஜுனா தான் விஜய் ஜெயிக்க வச்சார் அப்படின்னு. பொதுவாக பார்த்தோன்னா எல்லாம் டீம் ஒர்க்காக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மீடியாவும் ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே இப்போ ஜான் ஆரோக்கியசாமியை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு மீடியா ஆதவர்ஜுனா மேலே குற்றச்சாட்டு வைக்குது. ஆதவர்ஜுனாவை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு மீடியா புஷியானந்த் மேலே குற்றச்சாட்டு வைக்குது. அப்போ நாங்கள் நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லியோ அல்லது 2 நாளைக்கு ஒருக்கையோ தொடர்ந்து புஷியானந்தை பற்றி ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு, அல்லது அருண்ராஜை பற்றி ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு, அல்லது நிர்மல்குமாரை கார்னர் பண்ணுறாங்க. இப்படி ராஜ்மோகனை பற்றி நெகட்டிவ் நியூஸ் வருது. அப்போ நீ நெகட்டிவ் நியூஸ் போடும்போது இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் நியூஸ் யாருக்கோ ஒருத்தவங்க போடுறாங்க. புதுசாக ஒரு அமைச்சர் வந்தாங்க விருதுநகர்ல இருந்து, சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தனா, அவங்கள வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லா மீடியாக்களும் திடீர்னு காமிச்சாங்க. அதே மாதிரி ரமேஷ், அவர் ஏற்கனவே வந்து இந்து சமய அறநிலைத்துறை பட்டிமன்ற பேச்சாளர், நல்லா பேசக்கூடியவர், மேடையிலையும் நல்லா பேசுவார், பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிறனால சட்டசபையிலையும் நல்லா பேசக்கூடியவர். அவரை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்படி குறிப்பிட்ட நபர்களை வந்து அமைச்சரவையில் நீங்கள் 30 பேர் 34 பேர் இருக்காங்கன்னா அந்த 34 பேருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த மீடியாக்களில் வந்து ஒரு சிலரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது
உள்ள என்ன நடக்குது. இப்போ திமுக ஆட்சியில அதே மாதிரி தான் நடந்துச்சு, அதிமுக ஆட்சியில அதே மாதிரி தான் நடந்துச்சு. யாரையா ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்றது, உதயநிதியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்னொரு தரப்பை வந்து டேமேஜ் பண்றது, அல்லது வந்து அதிமுகவில் யாராவது ஒருத்தரை வந்து இது பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் போனது டிவிக்கு ஆட்சியில் வந்து அதிகமாக தெரியுது. இப்போ குற்றச்சாட்டுனா நீங்கள் எல்லாரையும் குற்றச்சாட்டு சொல்லணும், அல்லது எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை சொல்லணும். ஒருத்தரை புகழ்ந்து இன்னொருத்தரை இது பண்ணும்போது அந்த உட்கட்சி பிரச்சனை வந்து வெளியில் வந்துடுது. அது வந்து நடக்குது. அந்த ஒருத்தர் பயங்கரமா ஒர்க் பண்றதா கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி பார்த்தோன்னா வன்னியரசு வந்து அதிகமாக ஒர்க் பண்றாருங்காங்க, ரமேஷ் வந்து அதிகமாக ஒர்க் பண்றாரு. இந்த 2 பேர் தான் ஃபீல்டில் வந்து தெரியுது. ராஜ்மோகன் வந்து இன்னும் அவங்க களத்துக்கு போகலை. ஃபீல்டில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதிகமாக ஃபோக்கஸ் ஆவாங்க. ஆனால் அங்கே இப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளறுபடிகள் இருக்குல்ல, அது வந்து அந்த உட்கட்சி பிரச்சனை வந்து ரொம்ப வெளியே வருது. இதில் வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியலையா அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால இது எதுவுமே வெளியில் தெரியல. இப்படியான பல்வேறு குளறுபடிகளுக்கும் மத்தியில் புதுசாக வந்தவங்கள் ஒரு புறமும், ஏற்கனவே கட்சிக்காக இயக்கத்துக்காக உழைச்சவங்க ஒரு புறமும், இவங்க 2 பேரையும் தாவேகா தலைமை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அதான், அதாவது விஜய் மக்கள் இயக்கமா இல்லை புதுசாக கட்சிக்கு வந்தவங்களா அப்படிங்கிறது. இது என்னன்னா, விஜய் பிறந்த நாள்ல நிறைய அறிவிப்பு வரும், நமக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும், புதுசு புதுசாக ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் விஜய் பிறந்த நாள் வந்து ஒரு கொண்டாட்டமாக முடிஞ்சு போச்சு. பெரிய அளவில் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறல. ஏன்னா ஆளுங்கட்சியா சிஎம்மா முதல் பிறந்த நாள், அப்போ ஏதாவது அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அது வந்து ஒரு ஏமாற்றமாக மாறிட்டு. இப்போ பொறுத்து இருந்தால் சார் பார்க்கணும் தாவேகா தலைமை எப்படியான நடவடிக்கையை பழைய ஆள்களுக்கும் புதிய ஆள்களுக்கும் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். நன்றி.